மேலே ஓதுறீங்க, நாங்கள் கீழே வந்து ஓதுறோம். கீழே ஊதுறீங்களா? தேவையில்லாது நான் பாஞ்சுருவேன் அப்புறம் ஒரு அளவு தான். ஏன்னா நேரம் ஆக ஆக எனக்கு அப்படியே கிறுக்கு பிடிக்கும். அது உனக்கு 3 மணிக்கு மேலே அப்படித்தானே. இடம் எங்கடம்ன்ற என்ன இடம்? எங்க நீர் வர காரணம் கூறுமையா? நீர் வர காரணம்னா கத்திரி வெயில் அதிகமாக தண்ணி குடிச்சா நீர் வரும். அப்படி நீரை நிப்பாட்டணும்னா பெப்பிக்கால் நல்லா மெண்டு அதில் ஒட்டி விடு. நீர் கடுப்பாக பேசுகிறீரோ? கடுப்பா பேசுனா சுண்ணாம்பை தடவி கட்டை வரல வை. கட்ட விரல் எங்க இருக்கு? கட்டை வரல் வந்து முப்பத்தா ஈரில் இருக்கு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், கீழே இருக்கு. நீர் கடுப்பது எங்கு? கடுப்பது திஸ் ஓஸ். திஸ் ஓசா? தமிழ்ல பேசியா? தமிழ்ல நான் பேசணும்னா இருக்க பொம்பளைய பூரா விளக்க மாட்டேன், அடிக்கேன். தமிழ்ல பேசினாவா? ஓஸ் இந்த கப்ளிங் கால் கட்டை வரல இந்த அட்டாச் இந்த லாக். என்ன குழப்பி விட்டுறாத. இது வரைக்கும் 800 வேத்த லூஸ் ஆக்கியிருக்கேன் சும்மா. இன்னைக்கு நான் ஒன்னே லூஸ் ஆக்க. இவன் யாரா ஐயா? என்னப்பா? மனநலம் காப்பகத்துல இருந்து வந்திருக்கேன். என்ன கேட்டாரு உன் புருஷன்? என்ன கேட்டாரு? என்ன புருஷன்ற? சாமியாரா? சாமியார் தான்டா. நீர் கடுப்பது எங்கன்னு கேட்டார்ல, அதுக்கு உண்மையான பதில சொல்லு. அதை விட்டு நீ அறிவாளி, நீ சொல்லு. கடுப்பது எங்கு? நீங்க யார்கிட்ட கேள்வி கேட்டீங்க? உன் குருநாதர்ட்ட. அவன் தான் சொல்லணும். அப்புறம் நீ எதுக்கு இங்க வந்த? உன்னை யாரா தூக்க வரிச்சில எந்திரிச்சு வந்தா சொல்லு. ஏன்டா கத்துறீங்க? என்ன ஏன்டான்ற? உன்னை நான் வர சொல்லவே இல்லையாடா? நீ என்ன வர சொல்ல? போடா. நீ போடா. என்ன நடக்குது இங்க? கேக்குற கேள்வி யாரா? ஒரு அளவுதான். அவர் சாமி சுடுகாட்டுல இருந்து எந்திரிச்சு வந்த மாதிரி. அத வந்து நல்லா அளந்து வாரு. கடுப்பது எங்க? ஆமா சொல்லு. திஸ் வாஸ். அப்புறம் என்னையா? நீ சொல்லு. எனக்கு தெரியலப்பா, நீ சொல்லுப்பா. என்னது? இருக்கிற பொம்பளை அளவு வெட்டி விட்டுறாத. ஏன்னா இவன் ஒரு அவசாரி பையன், வாய் நிக்காது. கேக்குற கேள்வி பதில் சொல்லாம போகவே மாட்டேன். நீர் கடுப்பது எங்கன்னு கேட்டா அத சொல்லணும்டா. தேஞ்சேரிக்காடு மாதிரி அங்கனே நிக்காம அதை இடத்துக்கு வாங்க. சொல்ல வேணாமா சாமி? 5 தடவை சொல்லிட்டேன், சொல்ல வேணாமா சொல்ல வேணாமான்னு. அப்ப நீர் கடுப்பது எங்கே என்றால் அது சொல்லு. அப்படி சொல்லு. இப்ப சொல்லுவாப்ல. சொல்லு. இப்ப சொல்லுவான் பாரு. நீ சொல்லுப்பா. நீர் கடுப்பது எங்கே? அப்படியே சொல்லிரணும், மாற்றாம சொல்லிரணும். நீர் கடுப்பது எங்கன்னா அங்கேயே சொல்லிரணும். ஆமா, யார்கிட்டயே பேசக்கூடாது. எங்க இருந்து கூட்டி வந்த? இவன் தாங்க 300 சம்பளத்துக்கு வர்றேன். இருந்து கூப்பிட்டு வரேன். அந்த வம்சமா? நீர் கடுப்பது அதான். Entire the bounce and the ball and the spinning says was in the கடுப்பிங் லாக். கீழே சுண்ணாம்ப தடவினா மேலே எப்படி நிற்கும்? அறிவாளியா? அங்க போஸ்ட் மரம் இருக்கு. உண்மைதான். மண்டை அடிச்சுன்னா மண்டையில தடவுற தைலத்தை. என்னங்க சாமி? நீ அடுத்து எங்க வருவேன்னு எனக்கு தெரியும். நான் வர்றேன். போஸ்ட் மரம் எங்க இருக்கு? இதா இருக்கு. வீட்டுக்குள்ள எப்படி லைட் எரியுது? கை தட்டலாம். என்னாச்சு? நீதி செத்து போச்சா? என் பருப்பு வேகலையே. அண்ணன் யாருன்னு சொல்லுங்க. தம்பி யாருன்னு சொல்லுங்க. என்ன அண்ணன் யாருன்னு நாங்க சொன்ன, நீங்க தம்பி யாருன்னு சொல்லுவீங்களோ? அப்ப என்னை பார்த்தா அண்ணன் மாதிரி தெரியுதா? நான் அண்ணனுக்கெல்லாம் தம்பி. நான் தம்பிக்கெல்லாம் அண்ணன். என் கூட பிறந்த மொத்தம் 9 பேரு. என் கூட பிறந்த மொத்தம் 7 பேரு. தக்கன், பிறகு வசிஷ்டர், அத்திரி மகரிஷி, ஆங்கில மகரிஷி, புலசியர், புலவசியர்னு சொல்லக்கூடிய 9 அண்ணனுக்கு நான் கடைசியா பிறந்தவன். தம்பிங்கிற ஸ்தானம். அண்ணனுக்கெல்லாம் நான் தம்பி. நீங்க? தம்பிக்கெல்லாம் அண்ணன். எப்படி? அவங்க தம்பியா இருக்கும்போது நான் அண்ணன், தம்பி அண்ணனா இருக்கும்போது தம்பி. தம்பிகளோட அவன் பத்தான்னா அவன் 2 பேரும் பத்தாங்க. பக்கும்போதே அம்மா வந்து பிரச்சனை ஆகிதான் கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பண்ணது. கர்ப்பப்பை ஆப்ரேஷன் பண்ணது அப்பா வரும்போதே மாடு வாஞ்சது. மாடு வாஞ்சும் போதே வேலுச்சாமிட்டு 500 அவதாரம் வாங்கினாங்கல்ல. அப்படி வரும்போதே அவன் வண்டி சாஞ்சது. டியூஸ் பெட்டி பெட்ரோல் இல்லாமல் போனதுனாலதான் கடைசியில் வந்து டாக்டர் எங்கேயும் வந்து ஆஸ்பத்திரி போகும்போதே அன்றைக்கி கடை அடைப்பு அடிக்கும் போதே 12 மணிக்கு தண்ணியை போட்டு வந்து எங்கள் பெரியத்தா போட்டு அடிச்சது. பெரியத்தா அடிக்கும் போதே அந்த மசுறு கறி இதாகும் போது அடுப்பில் சட்டி கறனது. இதெல்லாம் சொல்லாம விட்டுருவேன்னு நம்ம நினைச்சேன். என்னடா டேய்? சொல்லாம மறந்துடுவேன்னு நினைச்சேன். நான் என்ன கேட்டேன்னு புரிஞ்சா இல்லையா? மருதமணி லேசா வேர்க்குதுடா. வேர்க்கண்ணு வேர்த்தா தான் தொண்டை சூடாகும். சாமி நீங்க போயிருங்க. நான் போயிட்டா காலையில் ராதாகிருஷ்ணன் சம்பளம் வாங்க முடியாது. இல்ல 189 பேர் இது வரைக்கும் லூஸ் ஆயிருக்கு. உன்னோட சேர்த்து. 180 சாமியே லூஸ் ஆகிருக்கேன். அவனுக்கு இதே வேலையா இருக்குமோ? வேலையே இதுவே. நீங்க போயிருங்க. எதுக்கு வேணும்? அதான் நான் போயிட்டேன்னா சம்பளம் வாங்க முடியாது. சம்பளம் வாங்கிக்கிறோம் சாமி, நீங்க போங்க. எதுக்கு? நீங்க நல்ல மனநிலையில இருக்கு. நான் போயிட்டு வரேன். சரி சொல்லல வாங்க.
இந்த அண்ணனா தம்பியா? ஒரு கதையை அதுலதான் நடிக்கிறாரு. திருந்தவன். அந்த குறைய சொல்லு. அம்மா மாசமா இருக்கும்போது டேய். மாசமா இருந்தா தான் புள்ள வைக்க முடியும். சாமி கோவிக்க அது தெரியும். எங்க நீங்க சொன்னீங்களங்க என்ன வசிஷ்டர் அதுல ஒரு இதுல ஒரு நீங்க எத்தனை பேர் பிறந்தீங்க? 7 பேர். யார் யாரு? நானு ம். நானும் பேரை சொல்லியா? அதான் வீரபத்திரன், வீரபத்திரனா? வீரத்தேவன், கிள்ளி வளவன், ஆ, சேங்கை மாறேன், ஆ. வேங்க மாறேன், லெஃப்ட்ல மாறுறேன், ரைட்ல மாறுறேன், ரிவல்ஸ் வர்றேன். இதெல்லாம் பேரு. அதான். சரி நீங்க சொன்னதை நாங்க இதெல்லாம் பேருந்து ஏத்துக்கிட்டோம்ல. நாங்க ஏத்துக்கிட்டோம் நான் இதெல்லாம். உன்னைய கேக்குறேன். முன்னால பிறந்தவன மூத்தவன்னு சொல்றோம், ஆமா. கடைசியில பிறந்தவன இளையவன்னு சொல்றோம், ஆ. நடுவுல பிறந்தவன நடுவுலன்னு சொல்லுவோம். மிச்சம் 6 பேரும் எங்க பிறந்தீங்க? பெரியாஸ்பத்திரியில புறா புறா புறா. சாமி வேற வந்து நான் முதல்ல பார்த்தேன், கையில இரும்ப கொடுங்கன்னு சொன்னேன். நாக்க கடிச்சிடாத. கோதுக்குறாதா கோதுக்கு. என்ன விபூதி எங்கடா எடுக்கிறடே? அது சரி கொத்தா விபூதி எதுல இருந்தா இருக்கு? மடியில இருந்தா அவர் 8 ஒன்னே புலந்துரியும் பேசாம இருக்கு. மடியில வச்சிருக்கேன். 7 பேர் நாங்க பிறந்தோம். சரி. எல்லாருமே அம்மாவோட வயிற்றுல இருந்து தான் பிறந்தோம். ஆ. இதுக்கு அத்தனையுமே காரணம் எங்க அப்பா தான். ஓ. எங்க அப்பா கலவையை கலந்து சென்ட்ரிங் போடாட்டா வீடு ஆயிருக்காது. உங்க அப்பா பேரு? இது இன்னொரு கதையை போட்டு வேண்டியிருந்தாலும் திருந்த மாட்டேன். இல்ல உங்க அப்பா பேர் நான் கேட்க தெரிஞ்சுக்கிறேன்ல. அப்பாவுக்கு ஆதி காலத்துல ஐயா சொன்னாரா நம்ம குலசாமி முனியாண்டினால ஒரு அருவா இருந்தா எடுத்துருவாங்க. அது கிடா வெட்டுறதுக்கு எரியா எப்பயும் அடுவாரு நீனே அது மாதிரி தானே? இருங்க முனீஸ்வரன் வைக்கலாம்னு நினைச்சாகலாம். அப்போ வந்து எங்கள் அப்பத்தா சொன்னிச்சான் நம்ம குலசாமி முருகன், அப்போ முருகன் இருக்கும்போது முத்துசாமின்னு வைக்கலாமா. அப்போ வந்து 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்கும்போதே நீ என்னடி பொம்பளை இவ்வளோ திமுறா பேசுறது எங்கள் ஐயா அரைஞ்சது. உடனே வா. அப்போ நீயே சொல்லியா? சரி சரி சரி. சரி கோவிக்காம சொல்றேன். கோச்சிக்காதே கோச்சிக்காதே. அப்பா பேர் தானே? ஆமா. அப்படி எங்கள் அப்பத்தாவை அரையும் போதே தண்டட்டி அந்து விழுந்தது. தண்டட்டி அந்து விழுக்கும் போதே ஆஸ்பத்திரி போக காசு இல்லாமல் வீட்டில் சாக்கு தைக்கிற ஊசியை தூக்கி எங்கள் ஐயா தைச்சது. தைக்கும் போதே செல வச்சு போய் தாத்தா ஒரு சாச்சு படுக்கலையா? ஒரு சாச்சு ஒரு சாச்சு படுத்தா 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 படுத்தா. அப்படி ஒரு சாச்சு படுக்கும் போதே கண்டங்கருவ பாம்பு கவட்டுக்குள்ள வந்தது. யாரு கவுட்டுக்குள்ள? அப்ப நீயே போய் சந்தேகத்தை கேக்குறது இல்லையா? சாமி சந்தேகத்தை கேக்குறது இல்லையா? கண்டங்கருவ பாம்பு. அடுத்து சொல்லு அடுத்து. என்ன என்ன பாம்பு? கண்டங்கருவ பாம்பு. கண்டம் கருவ பாம்பா? ஆமன்னு மண்டே ஆட்டு கண்டங்கருவ இருக்கும். கண்டம் கருவேப்பில்ல. சரின்னு தான் எங்க அப்பாவுக்கு பேர் வந்து நம்பிராஜன்னு வச்சிருக்காங்க. பிரச்சனை முடிஞ்சு உங்களுக்காக விடுறேன். நீ உங்க அப்பா அம்மாவுக்கு என்ன வேணும்? சித்தி மையம் வேணும். இங்க வர பாத்தியாக்கா? இப்படி எல்லாம் கேள்வி கேட்டீங்கடா. உங்க அப்பாவுடைய அம்மாவும் உங்க அம்மாவுடைய அப்பாவும் நீயும் உங்க அப்பா அம்மாவுக்கு என்ன வேணும்? ஏய் அந்த நம்மள லூசா கோர்வா இருக்க. நம்ம பண்ணதுனால லூசு உடிச்சிருச்சுடா. குடுத்துருச்சா? அவ்வளவுதான். இப்ப நான் கேட்கிறேன், உங்க சித்தப்பாவோட சித்தி மையனும் பெரியத்தாவும் சேர்ந்தாங்களே, பெரியத்தை சேர்ந்து ஒண்ணு விட்ட சித்தியும் அவங்க மச்சானோட மருமகளும் உங்களுக்கு என்ன வேணும்? 4.5 3 காசுக்கு 7.5 8.5 கத்திரிக்காய். காசுக்கு எத்தனை கத்திரிக்காய்? ஏய் வாடா வாடா போ. ஏய் என்னப்பா? மருமனே கைகளை பாய் போகும், நாளைக்கு கேஸுக்கு போய் ஆயிரம். சரி கோச்சிக்காதீங்க இங்க வாங்க வாங்க. அப்பா ஐயோ. வந்தவனை யாரு என்னன்னு கேட்க வக்கில்ல. கற்பா கருப்பா என்ன? வந்தவர்களை வா என்று வருக 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 என்று வரவேற்பதற்கு தன்மை இல்லாத ஆளு நீ எல்லாம் என்ன பேசிக்கிட்டு இருக்க? சாமி வணக்கங்க. எங்க அப்பா மங்களம் உண்டாகட்டும். எங்க அப்பா சொல்லிவிட்டாரு, சாமி வாயில இருக்காதடா. சாமி வாயில விழுகாதடா. ம். இருக்குதுன்னு வெஸ்டர்ன் கக்குதா. ஏய் அவன் சொல்லி என்ன போய் ஏன் சிரிக்கிறப்ப நீ? அழுகிறேன். அழுகிறியா? உங்க பேர் என்னன்னு? என்ன யார் என்று கேட்கின்றீங்க? அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, தோத்திர பிரியா சூர்யா, கரகர பிரியா சுந்தரம்பாள், நடனப்பிரியா ருத்ரா, போஜன பிரியா குண்டோதரா, கனிப்பிரியா கந்தன் என்று சொல்வதைப் போல கலகப்பிரிய நாரதன் என்னுடைய பெயர். இல்ல அவன மாதிரியே நீங்களும் பேசுறீங்க. அப்புறம் அவனோட சேர்ந்தாச்சுன்னா அப்படித்தானே போகணும். பேர கேட்டா இப்படிண்டா இப்படி அப்படிண்டா அப்படின்னு சொல்லவனே, இதை விட்டுட்டு போய் சூத்துல பெரியா ஏய் அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, தோத்திர பிரியா சூர்யா, கரகர பிரியா சுந்தரம்பாள், போஜன பிரியா குண்டோதரா, கலகப்பிரிய நாரதன் என்னுடைய பெயர். நாரதரா, உங்களை நான் பார்த்துருக்கேனே. மேகி பாக்கெட்ல இருப்பீங்கல்ல? ஏய் இப்பதானே என்ன நேரா பாக்குற, அப்புறம் பாக்கெட்ல பார்த்தோம்ன்ற. ஐயா பூலோகத்துல உங்களை தான் பாக்கெட்ல போட்டிருக்காங்க. இந்த அப்படியே அப்படித்தான் இருப்பாரா? நீங்க நாரத மகரிஷி? ஆமா. எங்கேருந்து வாரிய? மேலூர்ல இருந்து வர்றேன். ஓஹோ மேலூர்ல. அங்கிட்ட மழை எப்படி? நல்லா பெஞ்சா? மலையா? எல்லாமே எல்லா
ஏய், மேலோகத்தை சுருக்கி மேலூர் என்று சொல்லுவார்கள். ஓ, எதை வேணா சுருக்குங்க, இவன் வாயை சுருக்கும். பூலோகத்தை சுருக்கி எப்படி சொல்லுவீர்கள்? பும்பு. ஏய், அவர் மேலூரை சுருக்கி மேல உலகத்தை சுருக்கி மேலூர்னு சொல்றாரு. நம்ம பூலோகத்தை சுருக்கி நம்ம சரி, நீ ஒன்றும் சொல்லணும்னா பொத்திக்கிட்டு இரு. தேவலோகத்தும் அங்கிருந்து நான் வந்திருக்கிறேன் ககன மார்க்கமாக. ஓஹோ, சரி. அங்கே என்ன தொழில் பார்க்குறிய? கலகம். ஓஹோ, ரஸ்னா பாக்கெட்லாம் போட மாட்டியா? கலர் மட்டும்தான். கலரா? கலர் இல்லடா, நல்லா இருக்க ஊரை சண்டை எழுத்து வர்றவர். மூத்தோர் சொல் வாக்கும் முதுநெல்லிக்கனியும் முன்னாள் துவர்க்கு பின்னால் இனிக்கும் என்பார்கள். செய்வது நற்கலகம், இடையே வரக்கூடாது துர்க்கலகம், எப்பொழுதுமே இருக்க வேண்டும் பொற்கலகம். செய்வது நற்கலகம் ஐயா. கலகம் பிறந்தது தானே நியாயம் கிடைக்கும். 2 பேரும் வீட்டுக்கு போங்க. ஏய் ஏண்டா பூரா என் சொந்தக்காரன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், அசலூருக்காரருக்கு சப்போர்ட் பண்றேன். ஏய், நியாயத்தை சொல்றேன், கை தட்டுறாரு. இதெல்லாம் உனக்கு ஏன் கோவம்? என்ன நியாயத்தை சொன்னேன், வெந்தயத்தை சொன்னேன். ஏய், சரி சரி. கேட்டதுக்கு பதில் சொன்னேன், அவர் கை தட்டினாரு. உங்க அப்பா பிரம்மா. அட உங்க அம்மா. ஏய், அப்போ உங்க அம்மா அந்த தங்கமான ஒரு அவரை பத்தி பேசாதடா. அவர் போனோட மணப்பாறையில மாடு வாங்கி கொடுத்தாரு. இவங்களை எங்க இருந்தியா புடிச்சிட்டு வந்தாங்க? மணப்பாறையில. ஆனா என்னைக்கு வந்தாலும் காசு இல்லைன்னாலும் 1000 2000 போட்டு கொடுத்துருவாரு. நான் இப்ப நாராயணா நாராயணா. ஆமா, ஆள் தெரியாம வந்து மாட்டிக்கிட்டேன். மட்டுப்படல ஆள் எப்படி இருப்பாப்ல? ஏய் என்னடா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? இந்த வழுக்க மண்டை. ஏய், ஏய் ட்ரவுசர் போட்டு அண்ட்ராய்டு போட்டு வருவார்ல, பொடி போடுவார்ல. நான் கூட அங்க இருந்து எனக்கு சித்தப்பா. எனக்கு சித்தப்பா வேணும்யா. யாரியா சித்தப்பு? வாயா, எனக்கு நீ அண்ணே வேணும். ஐயோ, அப்பா அட தம்பி. நாராயணா. தம்பி எப்படி இருக்க? இது சரியில்லை, இது சரியில்லை. அப்ப வேற இவர் வேற பிரமே. கொஞ்ச நேரத்துல காலி பண்ண தெரிஞ்சடா, ஆடு மயிரை புடுங்கினார். உன் வாயில நல்ல வார்த்தை வராதா? சரி சாமி. உங்க அம்மா? கலைவாணி. வெறுந்தாமல் இருந்து கொண்டு கல்விக்கெல்லாம் அதிபதியாக, நாவிற்கு அரசியாக, இலக்கணத்தில் சொல்ல போனால் கையட்ட தபரங்க மன்னனை எறல வளர என்று போதிக்கக்கூடியவள் தான் என் தாய் கலைவாணி சரஸ்வதி. அப்படியாப்பட்ட புள்ள நீங்க? ஆமா. சரி, இங்க எதுக்கு வந்தீங்க? வரக்கூடிய வேலையில் ஆலோலம் சோ என்று ஒரு பெண் குரல் கேட்டதே, அந்த குரலுக்கு சொந்தக்கார பெண் யாரா இருக்கலாம்? சத்தம் கேட்டுச்சா? முழங்கல் சத்தம் கேட்டுச்சா? சத்தம், இனிமையான குரல். என் தங்கச்சி வள்ளி. வள்ளியா? வந்திருக்கு. பேரு வள்ளி. வள்ளியா? இவர்ல ஏதாவது கேள்வி போட்டுருவோமா? பேரு வள்ளி. ஓ கிடையாது. ஆச்சரியம், ஆச்சரியம். அப்பவே நம்பி என்ன ஆச்சரியம்? வள்ளியை பார்க்க வேண்டும் ஐயா. அதுக்கு முன்னாடி ம், உள்ள ஒரு 2 லிட்டர் பால் வாங்கிட்டு போறீங்களா? கொடுத்தா வாங்கிட்டு போவேன். கறவை மாடு வச்சிருக்கேன். பந்த வழியும் பார்க்குறியா? ஆமா, இவன் தானே மாடு சாணி எழுறவன். கறவை மாடு ஒண்ணு. நீ தான் இவன் தான் அந்த வேலை பார்க்குறவனா? இவன் சாணி எழுறவன், நான் தான் மாடை சோழநாத்து கட்டுறேன். நல்ல தொழில், செய்யும் தொழிலே தெய்வம். அந்த பிள்ளையை கூப்பிடுவா. அழைத்து வா பார்ப்போம். கூட்டி அது என்கிட்ட விடு. அப்பா நமக்கு கொஞ்சம் கொடுக்க முடியுமா? அண்ணே சாமி இப்ப சொன்னது கேட்டா கேட்கலையா? உன் ஆளை கூட்டி அது என்கிட்ட விடுன்னு. கூட்டி வந்து விடவா? அப்ப எவ்வளவு தருவாரு? ஒரு 3500 கேப்பமா? ஏய், அட 4 ரூபாய் கேளு. எப்ப கேட்டாலும் உனக்கு மட்டும் மயிர்மேனே. அது என்ன வியாபாரம்? வியாபாரத்துல ஒரு நியாயம் வேணாமா? சாமி 4 ரூபாய். ஏப்பா, நான் சொல்றேன்னா அதுல ஒரு சொல் சூட்சமம் இருக்கும். எப்படி? அழைத்து வா என்று வார்த்தையை சுருக்கி சொன்னேன். நாங்க வந்து காசுன்றது நாதத்தை பூதி பண்ணோம். நல்ல தொழில். அழைத்து வாருங்கள், உன்னுடைய ஆளை பார்க்க வேண்டுமே. நீங்க போய் அந்த இதுல இருங்க, கொட்டாய கம்பல உட்காருங்க. கண்ணே, அது கட்டபொம்மு நாடகம்டா. எனக்கு ஒரு நாளும் வராத நித்திரையும் என்று வருகோதே என்ன செய்வேன் பட்ட பகலில் நித்திரையும். கண்ணே வெள்ளையம்மா, தம்பி அஞ்சாத சிங்கமே, நம்ம கடை வேட்டைக்கு சென்றாலுமே கைகோர்த்து செல்வோமடா அண்ணன் தம்பி. பச்சை வேட்டைக்கு சென்றாலுமே தம்பி ஊமத்திர பாண்டியா பக்கத்துல வந்து எச்சி எச்சி ஏட்டா வடிக்கிற. ஏய், நாளைக்கு நம்ம தான் போறோமா? காரியாவட்டி. கண்ணே, மெதுவா தந்தி அடிச்சானே ஓ மச்சானே, எதையோ சொல்ல தொடுச்சானே கை வச்சானே, கில்லாடியே கொஞ்சம் நில்லு தாங்காது அம்மா கண்ணசா.
என்ன பழக்கம்? ஆறுயிரே, எதற்காக அழைத்தீர்கள்? சும்மா அதன் உடம்பு கரங்கி இருக்கா கூடி இருக்கான்னு பாக்குறேன். நல்லா போட்டுக்கிட்டு அது காலை வச்சுச்சுன்னா 8 நாளைக்கு முட்டை போட்டு. யாருக்காக அழைத்தீர்கள்? சாமி வந்திருக்கிறார். ஏற்கனவே பழக்கமா இருக்கும். சூப்பர் ஃபிகரா இருக்காரு. வரா நாரத மகரிஷி அவருக்கு எந்த ஆசையும் இல்ல. அப்படியா? கடல் உள்வாங்கிருச்சு. இப்ப நான் அந்த கடலை செயல்பட்டு இழுக்கிறேன். ஊன் சொல்றியா சாமி, ஊன் சொல்றியா? சாமி ஊன் சொல்றியா? ஐயா சாமி, நாரதர் சாமி, என்கிட்ட வாணி வந்துட்டு போனி. ஐயா சாமி சாமி, நாரதர் சாமி, என்கிட்ட வாணி வந்துட்டு போனி. அடிக்குது குளிரு. அது சரி, அது சரி. ரொம்ப சரி. முல்லை பூங்கொடி கொம்பை தேடுது, கொம்பை போல கம்பை. நாரத சுவாமி ஆசி கொஞ்சம் தானி. தங்கராஜ சாமி கர்ப்பமாக்கவாணி. அடிக்குது குளிரு. அவ அங்க இருக்க என்னைய பேண்ட கலவரி. அண்ணே இதுக்கு 250 ரூபா பிள்ளை எழுதிக்க. பிள்ளை ஏறிக்கிட்டே இருக்கும், வேற வழி இல்லை. மக நல்லா நல்லா வாயில. நீங்கள் தகப்பனாக இருக்கலாம். இன்று ஒரு நாள் நான் உங்களுக்கு தாயாக இருக்கிறேன் சுவாமி. சுவாமி சற்று பால் அருந்துகிறீர்களா? எதுக்கு அவரை கூப்பிடுங்க? என்னை பார்த்த உடனே வந்துருச்சு. இந்த நாடகத்தை எழுதிய டி சங்கரதாஸ் சுவாமி எழுதிய பாடலை அற்புதமாக பாடி என்னை வரவேற்று. நீ உள்ள போயிட்டு ஒரு நிமிஷம் வாங்க. எனக்கு படபடன்னு வருது. இது சங்கராஜ சாமி எழுதின பாட்டா? சங்கரன் கோயில எவனே கூப்பிட்டு எழுதியிருக்காவ. அருமை. அதான் அந்த மனமும் ஒதுங்கிக்கிட்டு அடுத்த ஊர்ல பெய்யுது. நான் பூவே எடுத்து வைக்கணும் பின்னால, அது வைக்கிறப்போ சொக்கணும் தன்னால. ஏ மச்சா மச்சா வாயில வச்சா உளுத்துன போ. இந்த பாட்டை கவிஞர் அப்படி எழுதவில்லையே. அப்பா கவிஞர் இப்படி எழுதினாரு. சொல்றேன், உன் தங்கச்சியை கூப்பிடு. தங்கச்சி அழைத்து வாருங்கள். அத்தா உங்க அம்மா கூப்பிடுமா? அவங்க அம்மா இங்க இருக்கு. ரேசரிசி வாங்கி வீட்டுல அலுப்புல படுத்து. உங்க அம்மாவை சொல்லலப்பா, உன் தங்கை வள்ளியம்மா. வள்ளியம்மா இல்ல, வள்ளி. வள்ளி தங்கச்சி வாத்தா. ஒத்தையடி பாதையில ஒரு சன தூங்கையில, ஒத்தையடி பாதையில ஒரு சன தூங்கையில, ஒத்தையா போகுதையா என்னோட மசுரு உசுரு, வெத்தையில வாடுதையா என்னோட மனசு.
ஒத்தையடி பாதையில ஒரு சன தூங்கையில ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு வெத்தலை போல் வாடுதம்மா என்னோட மனசு ஒத்தையா போகுதையா என்னோட மனசரு உசுரு வெத்தல போல் வாடுதம்மா என்னோட மனசு வெத்தல போல் வாடுதையா என்னோட மனசு நன்றி அப்போ நன்றி அண்ணா அண்ணே வணக்கம் ஏன் எல்லாரும் தானே போறோம் ஏன் ஒத்தையடி பாதையில போற எங்க நீங்க 3 பேர் சேர்ந்தா என்னைய விட்டுட்டு வந்துருக்கீங்களே தனியா எத்தனை பேர் இருந்தாலும் என்ன பண்ண முடியும் அவரவருக்கு அவரவர் தான் பாதுகாப்பா இருக்க முடியும் பேச்சுக்கு நீங்களா வந்திருக்கிறீங்க துணையா இருக்கீங்களே காலையில வண்டி எடுத்து போயிருவீடா அதுக்காக முன்னாடியே ஆளுக்கு ஒரு கையை பிடிச்சி வர சொல்றியா வேண்டாம் என் கையை பிடிச்சிக்கிட்டு யாரும் வர வேணாம் நானே நடந்துக்கிறேன் சரி மரியாதை எல்லாம் போட ஏ நாத்தனா அண்ணே இப்போ இது வேற அண்ணே நாத்தலாளா நாத்தனா அவர் சொல்றேன் சரி என்ன விஷயம் என்ன கூப்பிட்டீங்க அதை சொல்லுங்க அண்ணே டேய் எவனாவது தங்கச்சியை மோதிரத்தை போய் கழட்டி இப்படி போயிடாத. விரல போட்டு என்ன பண்ணி பிரச்சனை அட எதுக்கு கூப்பிட்டீங்க ஏய் பாசத்தோட பிடிக்கறாப்பா நாரத மகர் அடே நீ எப்பத்தே சொல்லுவே அண்ணே சொல்லுனே நாரத மகரிஷி வந்திருக்கறா சொல்லிடுவேன் ஏன் அது எதுக்கு வந்திருக்கு ஏய் விடு உனக்கு அண்ணே நான் தான் அவனை நான் தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன் உன்னை எடுத்தது மாதிரி அவனை இன்னொரு பள்ளத்துல எடுத்தேன் சுத்தப்பட்டியா உன்னையே வள்ளிக்கிழங்கு தோண்டிய பள்ளத்துல எடுத்தேன் அவனை வீடு கட்டுற பள்ளத்துல இருந்து எடுத்தேன் ஏய் எரும மாடு எப்படி அண்ணன் போய் மச்சான் அண்ணன் இது எப்படி இல்ல கதை நான் உனக்கு எடுத்து வளர்த்தா தங்கச்சி தானே அவன் அப்ப அதை எடுத்து வளர்த்தாலும் அவர் உனக்கு தம்பி தானே அவன் அப்ப அவர் முறகட்டவன். எனக்கு அண்ணன் தானே அது நீ உடனே போய் மச்சான்டார் வெக்க கிடத்தனமா நீ ஆளு- என்னடி ஒரு ஜீவன் நிக்குதுமா அதுக்குள்ள வந்திய சாமி உங்களை பார்க்கவே இல்ல மரியாதை ட்ரம் செட் வர சொல்லியிருக்கேன் வணக்கம் வீட்டர் சுவாமி சுவாமிக்கு வரவேற்பு கொடுத்துருவோம் ராகவனே ரமணா ரகுநாதா ராகவனே ரமணா ரகுநாதா பார்கடல் வாசா ஜானகிலேசா பார்கடல் வாசா ஜானகிலேசா பாடுகின்றேன் பரந்தா ராகவனே ரமணா ரகுநாதா
சுவாமி, எனக்கு முன்பதாக என் அண்ணனும் தோழியும் தங்களை சந்தித்து ஆசிகள் பெற்றதை எண்ணி மிகவும் பெருமைப்படுகின்றேன். தாங்களே என் இருப்பிடம் தேடி வந்து இணைந்தவுடன் அளவு கடந்த மகிழ்ச்சியும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது. தம்மிற் பெரியார் தாமரை ஒழுகுதல் வன்மையில் எல்லாம் தலைகின்ற பொன்மொழியின்படி தம்மைவிட பெரியாரின் நட்பும் தொடர்பும் ஆசீர்வாதமும் மிக சிறந்த செயலாகும் என்பார்கள். ஆகையினால் நாட்டு மக்கள், அண்ணன் தோழியர் எமக்கும் நல்லாசி கூறுங்கள் சுவாமி. நீங்க செஞ்ச புண்ணியத்தில் நான் தலையில ஓட்டுக்கிறேன். வாப்பா, அவசரத்துக்கு பிறந்தவனே. ஐயா போயிட்டு வரோமுங்க. நல்லபடியா போயிட்டு தப்பா தவறா பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. மறப்போம், மன்னிப்போம். நீங்கள் சென்று வரலாம். உங்கள் இருப்பிடத்திற்கு செல்லுங்கள். போயிட்டு வாங்க தம்பி. அவர் எதுவும் கேட்குறியா? சாமின்றே தம்பின்றாரு. எனக்கு சிறியவன் தானே சுவாமி, மகளே. சென்று வரட்டுமா? சென்று வாருங்கள். சற்று ஓய்வு கிடைக்கும் நேரத்தில். நீ சரியில்லைன்னா சாமி கிட்ட தான் போகணும். போ. நல்ல குடும்பம். ஒண்ணும் இல்ல சுவாமி, சொல்லுமா. ஓய்வு கிடைக்கும் நேரத்தில் சற்று திருச்சி வரை வந்தீர்கள் என்றால் ஆ. இருவரும் சேர்ந்து சூட்டை தணிப்போம். அப்ப ராதாகிருஷ்ணன் என்ன பண்றது? ஏப்பா, அந்த மாட்டை கொண்டு போய் காலையில் விடுறா. என்னடா அவன் வேங்கிற, அப்புறம் வேணுமாங்கிற, என்னடா உங்க முறை? கேளு பண்ணி. இல்ல சாமி, கிடைக்க இருக்கிறதா கேளு. ஐயா அவர்கிட்ட இருக்காது. எப்படி அவரால முடியாதது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ஆமா, முக்காலத்தையும் அறிந்தவர், உணர்ந்தவர். ஐயா, நான் மதுரை, அருப்புக்கோட்டை, திருச்சி, மெட்ராஸ் ஏய், அங்கெல்லாம் கிடைக்காதது. தொண்டை தண்ணிய வாங்காத. கிடைக்குமா? கிடைக்கும். அண்ணே, தங்கச்சி அனுப்புறியா நம்மளே? என்னதான் உடனே போய் நம்ம நல்ல அப்படிதான். சாமி சொல்லியா கணேஷ் போயில நானும் ஏய், கேட்டேன். போ, முதல்ல உள்ள போ. முட்டா பயல. ஆமா, அது கணேஷ் போயிலங்குது, இங்க முட்டா போயிலங்க. அது என்ன முட்டா போயல? அது ஒண்ணு இருக்கு. நீ வாழ்க, உன் குல வாழ்க, உன் நாடும் வாழ்க. யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கள் சோகப்பர் சொல்லிழுக்கப்பட்டு என்ற திருவள்ளுவர் பெருந்தகையின் குரலுக்கேற்ப எம்மையை பற்றி அருமையான வாழ்த்து பாடல். அருமையா பாடினீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அதே போல நானும் உண்மையை பற்றி உனக்கு ஒரு வாழ்த்து பாடலை பாட வேண்டும். நீங்க வாழ்த்த கேட்க கொடுத்து வச்சிருக்கணும். வாழ்த்துங்க. மரகத வள்ளிக்கு மணக்கோலம், எல் மங்கள செல்விக்கு மலர்கோலம், கண்மணி தாமரை கால் கொண்டு நடந்தாள், கண்களில் ஏனில்த நீர்கோலம். மரகத வள்ளிக்கு மணக்கோலம், எல் மங்கள செல்விக்கு மலர்கோலம். மரகத வள்ளிக்கு மணக்கோலம், இந்த மங்கையர் செல்விக்கு மலர்கோலம். கண்மணி தாமரை கால் கொண்டு நடந்தால், கண்களில் ஏனிந்த நீர் கோலம். கோலம் திருக்கோலம்.
செல்லக்கூடிய வேளையில் இந்த வேள்வி மலைச்சாரின் பக்கமாக ஒரு இனிமையான கானம் ஆலோலம் சோ என்று கேட்டது. ஆகவே இந்த குரலுக்கு உரியவர்கள் யாரார்கள் இருக்கின்றார்கள், என்ன விவரம் என்பதை அறிவதற்காகத்தான் நான் இங்கு வந்தேன். வந்த இடத்திலே உங்கள் அனைவரையும் பார்த்ததில் மற்றற்ற மகிழ்ச்சியாக இருந்தாலும் கூட உன்னை பார்த்த உடனே உம்மிடத்தில் உன்னை பற்றி ஒரு சில விவரங்கள் கேட்கலாம் என்று நினைக்கின்றேன். விவரத்தை கேட்கலாம் அம்மா? கேட்க வேண்டியதை கேளுங்கள் சுவாமி. ஏதோ என் சிற்றறிவுக்கு எட்டியவரை பதில் தரேன், கேளுங்க. மரமது மரத்தில் ஏறி மரமது தோல் வைத்து மரமது மரத்தை கண்டு மரத்தினால் மரத்தை குத்தி மரமது வழியில் சென்று வளமுடன் கேட்கும் போது மரமது கண்டமாதர் மரமுடன் மரமடத்தார் என்று போல